அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கைத்தறி அமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் பாலாஜி இவர் நேற்றைய தினத்தில் ஒரு நிகழ்வுக்கு போயிருக்காரு. போன இடத்துல செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது சீமானவர்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை திறக்கதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன சார்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க மாண்புமிகு அமைச்சர்கிட்ட. இப்போ அந்த அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, சீமான்னா யார், எனக்கு சீமான்னா யாருன்னு தெரியாது. ஒரு எம்எல்ஏ சொன்னால், ஒரு எம்பி சொன்னால், இல்லை வேறு யாராவது சொன்னாங்க நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், சீமான்னு எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் விஜய் பாலாஜி சொல்கிறார். இப்போ இவர் சொன்னவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ தேடி பார்த்தா தான் தாவக கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா, அவங்களுக்கே தெரியும். ஓ, இப்படி ஒருத்தவங்க கட்சியில் இருக்காரா, ஓ இவர் நம்ம தொகுதி எம்எல்ஏவா, ஓ இவர் நம்ம துறை சார்ந்த அமைச்சராக, இவர் நமக்கு எதுவுமே தெரியாதாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த விஜய் பாலாஜி இருக்கார். இவர் சொல்கிறாரு, அண்ணன் சீமானவர்கள்னா யாருன்னு கேட்குறாரு. ஆனால் சீமானவர்கள் யார் நம்ம சொல்கிறத தாண்டி, நீங்கள் தலைவர் ஏற்றிருக்கீங்களா, உங்கள் அண்ணன் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற உடனே அவர் யாரை பார்க்க வந்தான்னு தெரியுங்களா, அண்ணனுடைய வீட்டுக்கே வந்தார். நீங்கள் யாருன்னு தெரியாது சொன்னீங்களா, அட்ரஸ் சரியாக சொன்னீங்களா, அவர் வீட்டுக்கு உங்கள் கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எங்கே வந்தார், சீமான அண்ணனை பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, சீமான அண்ணனா யார் அப்படி அவர்கிட்ட கேட்டால் அவரே பதில் சொல்லியிருப்பார. அவரை விட்டுங்க. உங்கள் கட்சியில் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார். என்ன பேசான்னு சரி தான், எதுக்கு பதில் பேசுகிறோம், என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் எதுவுமே தெரியாமல் அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பார். இப்போப்பா போதும்பா, ரெக்கார்டு ஓடுறது, கேமராலாம் ஸ்டோரேஜ் இல்லை, நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கீங்களா, ராஜ் மோகன். அவர் சொல்கிறாரு, ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், NEP, CAA, EIA எதிர்ப்பு, இப்படி மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார். இதுதாங்க சீமான், இதுதான் சீமான். சீமானை நீங்கள் திரையில் தேடனா கிடைக்க மாட்டார், வரமாட்டார் அவர். ஆனால் நீங்கள் தரையில் தேடி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீமான் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு சீமானவர்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 100 இருக்குது. நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மீத்தேன் போராட்டம், ஹைட்ரோ கார்பன் போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், அப்புறம் சேலம் 8 வழிச்சாலை போராட்டம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நீட்டு தேர்வு போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம், அப்படி எல்லா போராட்டத்திலையும் கூட நின்னது சீமானவர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இப்படி தடவி பார்த்துட்டு போறீங்களா, இதே மாதிரி இதுக்கு முன்னக்கூட்டி பிளாக்கில் டிக்கெட்டு விற்றவங்க, பிளாக்கில் மக்களுடைய பணத்தை, ரசிகர் மன்றத்துடைய பணத்தை வம்படி ஆட்டையை போட்டவங்களாம் இன்றைக்கி மினிஸ்டராக இருக்கிறாங்க, இன்றைக்கி எம்எல்ஏ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு சீமானவர்கள்னால் யாருன்னு. திரையில் தேடினா தான் சீமான் கிடைப்பார். திரையில் உங்களை மாணிக்க வந்திருந்தார்னா, உங்கள் தலைவர் மாணிக்க வந்திருந்தார்னா சீமான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்பு அவர் கொடுக்கலை. விவரம் தெரியாத அரசியல்வாதியாக இருக்கார். சொல்லப்போனால் விவரமாக இருந்திருந்தார்னா அவரும் ஒரு 4 படத்தை நடிச்சிருப்பார். 4 படத்தை நடித்து அதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக பெரிய ஒரு அரசியல்வாதியாக வந்திருந்துருக்கலாம். அந்த விவரம் அவருக்கு தெரியலை, கள அரசியல் பண்ணிட்டார். அதனால் களத்துக்கே வராத விஜய் பாலாஜி அவர்களுக்கு இது என்னன்னு சத்தியமாக தெரியாது. நமக்கு தெரியுது. சீமானவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனைக்கு 15 ஆண்டுகளாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு போட்டு 2 போராட்டம் கிடையாது, பல போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கேள்வியை எதற்காக எழுப்புறாங்கன்னா, செய்தியாளர் உங்ககிட்ட 2021 சேலம் மாவட்டத்தில் அண்ணன் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை திமுக ஆட்சி திறக்க வக்கில்லை, துணிவில்லை, துப்புல்லை சொல்லப்போனால். அதுக்கு பிறகு இந்த தாவேக்கா கட்சியினுடைய அரசு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடந்துருச்சு. இந்த 3 மாதம் ஆனாலும் சேலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய சிலை
கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய பிற்போக்காவாதிகள்லாம் பேசுகிறதுனால சிலையை திறக்க விடாமல் இருக்கிறாங்க. உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்கள் அம்பேத்கர் வச்சுருக்கீங்களா? நீங்கள் எப்போ திறப்பீங்கன்னு தான் கேள்வியே. நீங்கள் எப்போ அந்த சிலையை திறப்பீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, திமுகவுக்கு தான் வக்கு இல்லை, துப்பு இல்லை, துணிவு இல்லை, தவைக்க கட்சி துப்பு இருக்கா, துணிவு இருக்கா அப்படின்னு கேட்காம நாசுக்கா கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜயபாலாஜி அவர்கள் என்ன கேட்குறாரு? சீமான்னா யாருங்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு சீமான் அவர்களை தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். மண்சோர் சாப்பிட்றவங்களையும் ஃப்ளெக்ஸில் தடவி பார்க்குறவங்களும் சீமானை தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன அரசியல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிற போகிறீங்க? நீங்கள் வந்து சீமானவர்கள் தெரிஞ்சதுனால, சீமானவர்கள் தெரியாததுனால தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு கட்சியில் பொறுப்புக்கு போய் மினிஸ்டராக போயிருக்கிறீங்க. எந்த போராட்டமும் கலந்தது கிடையாது, எந்த மக்களை பிரச்சனையும் பேசுனது கிடையாது. மக்களை பிரச்சனை என்னன்னே தெரியாத ஒருத்தர் கைத்தறியினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. கால விதியை பார்த்தீங்களா? கால கொடுமை. குப்பை அடிக்கும், அதாவது காற்றடிக்கும். காற்றடிக்கும் போது கீழே இருக்கக்கூடிய குப்பை அப்படி நேராக உயரத்தில் போய் உட்காந்துக்கிடும், கோபுர கலசத்தில் போய் உட்காந்துக்கிடும். காற்றுல தான் போய் உட்காந்துருக்கு. ஆனால் கலசம் நிரந்தரமானது. அதே மாதிரி தான் உங்களுக்கு விழுந்த ஓட்டு விஜயபாலாஜின்னு யாருக்கும் தெரியாது. அவர் என்ன பொறுப்பு இருக்கான்னு தெரியாது, என்ன போட்டம் பண்ணிக்கான்னு தெரியாது, அவர் எந்த ஊரும் தெரியாது, என்ன பண்ணியிருக்கான்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்கள் எந்த தொகுதியில் போட்டி போட்டிங்கன்னு யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் எனக்கே இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு விழுந்த ஒரு வாக்கு யாருக்குன்னா விஜயங்கிற ஒத்த ஆளுக்கு மட்டும்தான். அவருக்காக நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் சீமான் உருவாக்கிய வேட்பாளர் அவங்களுக்காக விழுந்த வாக்கு, சீமானுடைய கொள்கைக்காக விழுந்த வாக்கு 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. சீமானவர்களுக்கு விழுந்த ஒட்டுமொத்த வாக்கும் ஒவ்வொரு தொகுதியும் 234 வேட்பாளரும் கடினமாக உழைச்சவங்க, களத்துக்கு போனாங்க, மக்கள் சந்தித்தாங்க, மக்கள் பிரச்சனை கண்ணு முன்னாடி கேட்டு அறிஞ்சாங்க, அதுக்கு தீர்வு சொன்னாங்க. ஆனால் மக்கள் அதுக்கு தப்பான முடிவு எடுத்துருக்குறாங்க. மக்களை குறை சொல்ல இந்த திரை கவர்ச்சி. நீங்கள் சொல்கிறீங்க சீமான் யாரும் தெரியும்னு சொல்கிறீங்களா? ஒரு மினிஸ்டராக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போராட்டம் கலந்துக்கிட்ட ஒருத்தர், அவர் யார் நீங்கள் தெரியலன்னு சொன்னீங்களா? அதே மாதிரி இந்த மக்களுக்கும் அறியாமையினால் சீமானை தவற விட்டாங்க, அவ்வளோதான். ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கேள்வியை தான் செய்தியாளர் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இருப்பாங்க, அதில் அறிக்கை வெளியிடுவாங்க, ஒரு இயக்கம் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். ஆள் அதிகாரிகிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எம்எல்ஏ தான் வேணும், மினிஸ்டர் தான் வேணும்னா 2026க்கு முன்னக்கூட்டி உங்கள் அண்ணன் யாருக்கு இது கேள்வி கேட்டார்? அவர் மினிஸ்டராக இருந்தாரா, இல்லை எம்எல்ஏவாக இருந்தாரா? என்ன வந்தார்? நடிகர் விஜய் தானேங்க அவர், அவ்வளோதானே. அவருக்கு என்ன அடையாளம் இருந்துச்சு? இன்றைக்கி தானே ஒரு கட்சி தலைவர், இன்றைக்கி தானே ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற, அவ்வளோதானே. அது முன்னாடி சாதாரண ஒரு நடிகர் தானே அவர், வேறு யார் விஜய் வந்து, அவ்வளோதானே. அதெல்லாம் தாண்டி அடையாளம் சீமானவர்கள் நிற்கி. சீமானவர்களை பற்றி பல பேர் சொல்லக்கூடிய முதல் விஷயம், அவர் ஒரு போராளி தான். அப்படிப்பட்ட போராளியை பார்த்து பிளாக்கில் டிக்கெட்டு விற்றவங்க, பான் பராக்கை விற்றவங்க, குட்கா விற்றவங்க, சில பல வேலைகள் பார்த்தவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி சீமானை யாரும் கேட்கக்கூடிய கால கொடுமை இருந்துக்கிட்டு இருக்கு. திரும்பி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு சீமானை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையும் படாது. உங்கள் அரசியல் வேறு, எங்கள் அரசியல் வேறு. நீங்கள் பண்ணுறது திரை அரசியல், நாங்கள் பண்ணுறது தர அரசியல். நீங்கள் பண்ணுறது களவாணித்தன அரசியல், நாங்கள் பண்ணுறது கள அரசியல். ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு சீமானை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் தேவையும் இல்லை, தேவையும் படாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம்.